ஒரு நல்லது எடுத்து பார்க்க மாட்டேங்கிறா, ஒரு பீஸ் கூட கட்ட மாட்டேங்கிறா. அப்புறம் என்ன சம்பளம் 500, வாரம் 1000 வாங்கிட்டு போயிருந்தேன். டெய்லி 300 வாங்கி வாரம் 1000 ரூபாய் எதுக்கு வாங்கிட்டு போற? அவனை பாக்கேக்கு. சரி, அவனுக்கு என்ன போய் விளையாட்டு சாமான் வாங்கி கொடுத்துருக்கேன்? என்ன விளையாடுற குழந்தையா? பிபி சைக்கிள். அவனுக்கு அந்த புக்கு, அது என்ன புக்கு, இந்த புக்கு அதை கேட்டானே, அதை வாங்கி கொடுத்துருக்க வேண்டியது. நான் படிக்கிறவனுக்கு ஒரு புக்கை வாங்கி கொடுக்கணும். 7ஆவதுக்கு என்னவோ அது தேவையா? அவன் என்ன சரலாக் சாப்பிடுற குழந்தையா? அவன்கிட்ட கேட்ட இருக்குன்ட்டான். இதை எதுக்கு கேட்டேன்? இந்த அந்த என்னது சைக்கிள் மாதிரி, இந்த டைனோசர் சின்ன பொம்மை, பாலு, மாட்டு வண்டி. சின்ன பொம்மை, பாலு, மாட்டு வாங்கி கொடுக்கவே இல்லையா? யாரு? கோழி குண்டு வாங்கி கொடுத்தா. நீ வாங்கி கொடு. ஆமா, கோழி குண்டு வாங்கி கொடுத்தேன். அந்த இதெல்லாம் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி சொன்னானே. என் கூட ஃப்ரெண்ட் வந்திருந்தான். அவன் ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு போனான். சரி, பையன் நான் பாக்கலாம் அப்படி என் கூட வேலை ஆக்குவான். சரி, உன் பையன் நான் பாக்கலாம். அவரு 4,000 ரூபாய் வாங்கி கொடுக்கலாம். சரி, ஐஸ்கிரீம் அது என்ன பேக்கெட்ல போய் 200 ரூபாய் செலவு பண்ணலாம். இப்ப என்ன 2 நம்பருமே சார் பிளாக்ல போட்டிருக்காரா? யாருக்கு? என்ன இல்லையா? அவன் 2 நம்பர் எடுக்க மாட்டான். நான் சின்ன சாருக்கு கூப்பிட்டேன், அவர் எடுக்கவே இல்ல. நான் டீச்சருக்கு கூப்பிட்டு பேசிக்கிறது, அவங்க டீச்சருக்கு. இப்ப என்ன ஸ்கூல்ல பரீட்சை எழுதிக்கிறீங்களா? கேட்டியா? இன்னைக்கு பரீட்சைதான். யூனிஃபார்ம்லாம் பத்திரமா வச்சிருக்கான் இல்லையா? அதெல்லாம் துவைச்சு நேத்து கொடுத்து விட்டேன். எத்தனை செட் வச்சுக்கான்? ஒரு செட், 2 செட்? ஒண்ணுதான் தொலைச்சு விட்டேன். புது ட்ரெஸ் ஒரு 400 ரூபாய்க்கு நைட் ட்ரெஸ் மாதிரி ஒரு பேண்டும் டவுசரும் வாங்கி கொடுத்தேன். டவுசரை தொலைச்சு விட்டு பனியரை கொண்டு வந்துட்டு இங்கதான் கொண்டு வந்தேன்னு சாதிக்கிறேன். எத்தனை துணியை தொலைப்பான்? எவ்வளவு வாங்கி கொடுக்க? போறப்ப 4 டவுசர் கொடுக்க முடியுமா? தீனி, ஒரு யூனிஃபார்ம் வச்சுட்டா என்ன இப்படி துவைச்சு காய போட்டுக்கிறேன். அவளுக்கு நான் என்ன அந்த ஒரு யூனிஃபார்ம் 2500 ரூபாய் தையக்கூலியோட சேர்த்து. அது ரெடிமேட் வாங்கி கொடுக்கணும். 2000 ரூபாய் அவனுக்கு எப்படி 10 அளவுக்கு ரெடிமேட்ல இருக்கு. நிறைய கலர் வச்சிருக்காங்க. அது போனா அந்த குப்பையில கீழே விழுந்து கிடக்கும். அதை எடுத்து பார்க்கணும். இவன் பார்க்காம விளையாட்டுத்தனமா விட்டுருக்கான். அது புது துணி 385 ரூபா அந்த ஒரு செட் ட்ரெஸ். நான் அப்பயும் சொல்றேன், கழட்டி வச்சுட்டு போடா. சும்மா போய் டவுசர் போனா நான் இதான் இந்த இப்ப நேத்து வர புது துணியை போட்டு போயிருக்கேன். அந்த பேண்டே 700 ரூபா. அந்த பேண்ட் மட்டும் 700 ரூபா. கோட்டு மாதிரி இருக்கிறது 450 ரூபா. நான் என்ன சொல்லுவேன்னா 40 ரூபா 50 ரூபாய் டவுசர் இருக்கு, அதை வாங்கி கொடு. டவுசரை வாங்கி கொடுக்குறேன். போறப்பெல்லாம் தொலைச்சிடுறேன். வாங்கி கொடுக்காத. 50 ரூபா 100 ரூபாய் டவுசர் இருக்கு, பேண்ட் இருக்கு, பனியன் துணி. அதை நான் சொல்றேன், துவைச்சு போடும்போது கீழே விழுந்துரும். அதை போய் பார்த்து எடுத்து வைக்கணும். இவங்க வாரம் கூட்டி அள்ளி போட்டு எல்லாத்தையும் கொளுத்தி விட்டுறாங்க துணிமணி எல்லாம். 5 வருஷம் 6 வருஷம் அதான் நடக்கு. அந்த வாத்தியம் அறிவு இல்ல. யாருக்கு கேட்டு கொடுக்க மாட்டியானா? நானும் கண்ணாலதான் பாக்கேன். இவன் திருப்பாவும் ஒரு யூனிஃபார்ம் தொலைச்சு திருடிட்டாங்க. இவன் விட்டு ஒரு யூனிஃபார்மையும் திருடிட்டாங்க. நான் 2 செட்டு சட்டை கூட்டி மனசாட்சி இல்லாம எரிக்காங்களா? அவ்வளவு துணிமணியை எரிக்காம எத்தனை பேர் யூனிஃபார்ம் அது காசு போட்டு வாங்குறது? பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்காங்களா அப்படின்னு அறிய வேண்டாம். அதான் இவரதான் சொல்லணும். அவன் வாடனுக்கு என்ன வேலை? அவன் துணி எடுத்து வைங்கன்னு சொல்லணும். எவ்வளவு துணி பிரச்சனை பண்ணதுல இருந்து எனக்கு போன் பண்றதே இல்லையே. இல்லன்னா காசு 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 காசு. கோகுலம்மா ஒரு 50,000 கொடு. கோகுலம்மா ஒரு 20. அதான் கேட்டேன். என்ன காசு தொங்குதா உங்களுக்குன்னு கேட்டேன். டொனேஷன். டொனேஷனா? அதுக்கு தான் கூப்பிடுவா? பீஸ் வேற. இந்த 5000 இப்பதான் கட்டிட்டு வரேன் சார் அப்படிங்கிறேன். அம்மா பிரேமம்மா சாப்பாடு காசு ஒரு 6000 கொடுக்கணும். அப்புறம் ஸ்கூலோட பாடம். சீட்டு தராங்களா இல்லையா? சீட்டு தர்றாரு. சீட்ல வாங்கி நான் தான் கேட்டேன், ஏன் சார் உங்க ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்குள்ள எவ்வளவு ரூபா தெரியுமா? அவங்க ஒரு வாட்டி வந்து போறது எனக்கு 3000 ரூபாய் வேணும் சார், போக வர தீனி அப்படின்னு சொல்லி சொன்னா. இப்பதான் கேக்க இதுல அவ்வளவு தூரம் வந்து பேசிட்டு நான் அந்த பிரச்சனை பண்ண மட்டும் தான் எதுவுமே கேட்காம இருக்கிறாரு. இல்லன்னா காசு அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை பேச கூப்பிட முடியல. மாத்தி மாத்தி இந்தா படுத்திருக்கான். நேத்தா விட்டுட்டு நைட்டு 8 மணிக்கு வந்தேன். எத்தனை மணி கூட்டி போட்டானா? அவன் நைட்டு எத்தனை 4-5 மணி ஆயிருக்கும். எங்க அண்ணன் வேற கூப்பிடுறான். எதுக்கு? இவன் வேண்டா பொம்மை டிவி போட்டு அந்த சுட்டு கேம் விளையாண்டுகிட்டே இருக்கிறான். அதனால எங்க அண்ணன் விடுப்புல நான் கூட்டிட்டு போறேங்கிறான். எதுக்கு? வேலைக்கா? வேலைக்கு சும்மா கூட மாட ஏதாவது எடுத்து கொடுக்க கொள்ளதே. எங்க இருக்காங்க அண்ணன்? அவன் இப்ப எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கான். ஆமா. அங்க என்ன போறான்? அந்த காட்டுக்குள்ள போய் யாரு? அவன் தான் திலீப்பாதான். திலீப்பா அங்க அண்ணனோட சென்னைக்கு அனுப்ப போறேன். சென்னையில வேலை இருக்கான். வந்து கூட்டிட்டு போறேங்கிறான். போய் கூட போனா தண்ணி அடிச்சாலும் வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். அவங்க கூட வேண்டாம். அதனாலதான் விட்டாச்சு. எங்க அம்மா கொடுத்து விட சொல்லிருச்சு. இப்ப இவனை 20 நாள் மேய்ச்சாச்சு. நீ அவன் அடுத்து வந்துருவேன். ஆளுக்கு ஒரு ஆளாதான் பாத்துக்கணும். 10 நாளைக்கு மாத்தி மாத்தி. உங்க அண்ணன் தண்ணியை போட்டாங்கன்னா மிருக மாதிரி இருப்பான். எங்க அம்மா வீட்டுல அடுப்பு, சிலிண்டரு, கட்லு எல்லாம் வாங்கி போட்டு ரெடி பண்ணி கிளீன் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். இது கரண்ட் வந்துச்சா? கரண்ட் தான் இருக்குல்ல. வெயில் நேரம் அவன் அங்க போய் என்ன பண்ணுவான்? ஃபேனை தனியா போட்டாச்சுல. கட்ல இருக்குது. சிலிண்டர் கொண்டு போய் போட்டேன். அடுப்பு கொண்டு போய் கொடுத்துட்டேன்.
இப்ப அவன் அங்க போய் என்ன பண்ணுவான் சொல்லு. கடகடையில ஏதாவது வந்து உட்காரட்டி இவன் பொழுதன்னைக்கு கேம போட்டு விளையாடிட்டு இருக்கான். காலைல 6 மணிக்கு எடுக்கிறவன் நைட்டு 3 மணி வரைக்கும் விளையாடிட்டு இருக்கான். அல்ல ஏதாவது கடையில வேலைக்கு போற மாதிரி சேர்க்க மாட்டேங்கிறாங்க. மைனர் பிள்ளையில சேர்க்க மாட்டேங்கிறான். நானும் 10 கடையில கெட்டு வந்துட்டேன். அக்கா அவன் மைனருக்கா சேர்க்க முடியாதுக்கா அப்படிங்கிறாங்க. அப்ப ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது சேர்த்து விடு. நான் பக்கத்துல தான் போய் கேட்கணும். ஒரு லேடி ஒன்னு போன் பிடிச்ச உனக்கு. ஆமா அது போன்லாம் பண்ண முடியுமா? போனை கொடுத்து போனை வேற மாதிரி நீ தான் நம்பரை கொடுத்தியா? ஆமா எனக்கு கூப்பிட்டாங்க. என்னமோ கோர்சிங் சொன்னுச்சு, எனக்கு அதை பத்தி தெரியலங்க அண்ணே. ஆமா நீ அவன்கிட்ட கொடுத்துக்க வேண்டியனா திரிப்பாட்டா ஆன்லைன்லயே என்னமோ கிளாஸ் சொன்னுச்சு +2 போறதுக்கு. திரிப்பாட்ட கொடுத்திருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். திரிப்பா போய் அத நான் அந்த வீட்டுக்கு பக்கத்துல அனுப்புறேன். எங்க கம்ப்யூட்டருக்கா? ஆமா கம்ப்யூட்டர் கிளாஸ். அல்ல அப்படியே என்ன உங்க அம்மாட்ட பேசுறது இல்லையா? யார மாட்டேன் உங்க அம்மாட்டவன். ஆமா என்ன சொல்லு. காசு செலவு குடுக்குறியா? உங்க அப்பா சாமி கும்பிட போனியா? அதெல்லாம் போல. எதுக்கு? உங்க அண்ணன் என்ன பண்றான்? அவன் வீட்டுல இருக்கான். அவனும் வீட்டுல இருக்கான். தம்பி வீட்டுல இருக்கான். இப்ப 2 பேருமே எந்த வீட்டுல? அந்த பழைய வீடு நம்ம போனோமே அந்த வீட்டுல இருக்காங்களா இல்ல வேற வீட்லயா? அதெல்லாம் வித்து வேற வீடு வாங்கிட்டாங்க. வித்து வேற வீடு வாங்கினாங்கன்னா அப்ப நாளைக்கு என்ன ஏதாவது பணம் காசு பங்குங்க எதுவும் பிரிப்பாங்களா இல்லையா? இவங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா கிடைக்காதா? எங்க அம்மாவுக்கு பிறகு வருமா 4 பங்கு எங்க அம்மா சொல்லிட்டான். 4 பங்குன்னு சரி. யாருக்கு? பேரங்களுக்கு வருமா இல்ல உங்க 4 பேருக்கு வருமா? எங்க 4 பேருக்கு வரும். எதுக்கு பேரங்களுக்கு வருது? அப்புறம் அவங்க அப்பாவோட சொத்து அப்புறம் நீ கொடுத்து நீ அதையும் குடிச்சு அடிச்சிட்டு போனீங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு என்ன இருக்குது? அவங்களுக்கு ஏதாவது டெபாசிட் மாதிரி பண்ணணும்ல. நீ என்ன ஒண்ணு பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு என்ன வேணா? எப்படிக்கோ நீ ஏண்டா நீ எல்லாம் ஆம்பளை மாதிரியாடா பேசுற? சொந்தமா ஒரு வீடு வாங்க முடியுதா உன்னால? வாடகை வீட்டுல சொந்தமா வாங்குறதுக்கு சுண்டக்கா குழம்பா போய் 10 ரூபா கொடுத்தா மார்க்கெட்ல வாங்குறதுக்கு நான் கேக்குறேன். 50 லட்சத்துக்கு வீடு பாரு. 1 ரூபாய்க்கு வீடு பாருன்னா யாரு? ஏன் உங்க அப்பே வச்சிருந்தாரு 50 வீடு எங்க? நான் ஒண்ணு தெரியாம உன்னை கேக்குறேன். அந்த 4 வீடு நம்ம போட முடியல. நீ சம்பாதிச்சு நான் சொல்ல நீ சம்பாதிச்சு அந்த குயிமட்ட கொடுத்து ஏமாறத்தான் போற. நீ நான் சம்பாதிச்சு கொடுத்தா அந்தால என்ன ஏமாத்துறானா? சரி பாரு கடையில நடுத்து இல்ல இல்ல நான் சொல்றேன் ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் பதில சொல்லு. சொல்லு. திலிப்பா சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம போனோம்ல, உங்க அப்பா முத வர சொன்னப்ப போனோம்ல. எல்லாம் வித்தாச்சு. அந்த 4 நாள் மேல 4 வீடு கீழே 4 வீடு இருந்துச்சு, என்னாச்சு? அதெல்லாம் வித்தாச்சு. அப்ப இந்த கோகுலபுரத்துக்கு தூக்கிட்டு போனோமே அந்த வீடு? எங்க அப்பா செத்தே 3 வருஷம் ஆச்சு. உங்க அப்பா செத்ததான் தெரியுமே. கோயம்புத்தூர் பிரச்சனைல இருக்கும்போது உள்ள இருக்கும்போது செத்தாரு தெரியும். 3 வருஷம் ஆச்சு எங்க அப்பா செத்து. நீ இப்ப இருக்க. ஆமா கோயம்புத்தூர்ல இருக்கும்போது தானே எனக்கு சொன்னாங்க தகவல். எங்க அம்மா சொன்னுச்சு. எனக்கே தெரியாம வீட வித்தாங்க. சரி வீடு வித்து 2 மாதம் கழிச்சு எனக்கு தெரியும். நீ கையெழுத்து போடாம எப்படி முதல்ல வித்தாங்க? நான் அதான் கேக்குறேன். எங்க அம்மா பேர்ல இருக்குண்டி. எங்க அம்மாவோட சொந்த இது. யாரும் கையெழுத்து போட வேண்டாம். இப்ப என்ன மிச்சம் எவ்வளவுதான் இருக்குது? எங்க அம்மா தான் கையெழுத்து போன. எங்க அம்மாக்கு அப்புறம் எங்க 4 வருஷம் வந்துடும். போக மாட்டேன். வந்துன்னா அதான் எம்பிட்டு வரும் என்ன ஏதுன்னு கேட்டேன். என்ன ஒரு வீடுனா ஆளுக்கு 25 வரும். என்ன 1 கோடி ரூபாய்க்கு இருக்குதா? எந்த வீடு இப்ப திருப்பி வாங்கிருக்காங்களா? இப்ப இருக்க வீடு 60 ரூபா 60 லட்சம் ரூபா. சரி அப்புறம் 1 கோடி ரூபாங்கிற? அங்க அம்மா செத்து சாகும்போது 1 கோடி தான் போயிரும். சரி இப்ப இருக்கு இன்னைக்கு 60 ரூபா. அப்போ உங்க அம்மா செத்த முன்னாடி 1 கோடி ரூபாய்க்கு வரும். ஆளுக்கு 25 லட்சம் வரும். ஆமா அதை வச்சு நான் ஏதாவது இங்க ஏதாவது வீடு வாங்கிட்டு நாங்க செட்டில் ஆயிடுறேன். யார் நீ வீடு வாங்கி செட்டில் ஆகுறியா? நான் எத்தனை நாளைக்கு ரோட்ல சொல்லி அப்ப புள்ள பெத்ததுக்கு அப்ப பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவ? அது பிள்ளைகள் நான் பாத்துக்குவேன். யார் நீ? எப்படி பிள்ளைகள்? ஏன்டா அப்ப சின்ன பிள்ளையில இருந்து படிக்க வைக்கிறதுக்கு உனக்கு மக்கள் இல்ல. இனிமே அவன் வேலைக்கு போற வயசுல அவன் சம்பாதிக்கிற வயசுல நீ வந்து பிள்ளைகளை பாத்துக்கிறியா? எப்படி அவங்க சம்பாதிக்கிறத வாங்கி நீ சுகபோகமா வேலை பாக்குறியா? சின்னவனுக்கு கொடுத்தியா? சின்னவனை கூட்டு பேசுங்க பேசலையா? யார் இனிமே எப்படி கூட்டு பேச? அந்த அம்மாக்கு 1:30 மணிக்கு தான் கூட்டு பேசணும். சொல்லிட்டீங்க விடு நான் பாத்துக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை தான் போவேன். சரி போய் பாத்துற. அவனுக்கு ஒரு துண்டு வாங்கிட்டு போ. துண்டு இல்லையா? துண்ட மறந்துட்டு போயிட்டான். சோ அப்பா எப்படி குளிப்பாங்க? அல்ல குளிச்சா அடிக்கிற வெயிலுக்கு காஞ்சிருவான்டா. ரொம்ப படுத்தாதடா. அவன் என்ன பச்சை குழந்தைய அண்ணா 7வது போறேன். வையே அவன்கிட்ட கூட திருப்பாட கூட. அவன் கக்கூஸ்குள்ள இருக்கேன். அவன்கிட்ட நான் பேசவே இல்லை. ஊருக்கு போல இருந்து பேசவே மாட்டேங்க மாட்டேங்க. இந்தா பேசு. டேய் திருப்பா இந்த அப்பா பேசு. வீட வித்து இப்ப அது பின்னால உள்ள தெருவுக்கு வந்திருக்காங்க. அந்த பாரதியார் இருக்குது நகர்னு சொல்லி பின்னாடியா? ஆமா பின்னாடி. உங்க அக்கா பிள்ளைய கட்டி கொடுத்தாச்சா? படிக்குதுங்களா? அது கதை என்னன்னு தெரியல. அது 3 வருஷம் ஆச்சு அவங்க கிட்ட பேசி. அவ உங்க அண்ணனோட பொண்டாட்டி கட்டி வச்சிருந்தியா அந்த சுப்புலட்சுமி? அது என்னாச்சு? என்ன சுப்புலட்சுமி? அதுவும் போயிருச்சு. அது இல்லையா கூட? இப்ப உங்க அண்ணன் தனியா தான் இருக்கானா? அவனுக்கு ஒரு கை ஒரு கால் வராம போச்சா? அதனால 4 வருஷம் ஆச்சு. எனக்கு என்ன தெரியும் இந்த கதையெல்லாம்? நான் கேட்டேன்னா வச்சேன் முன்னாடி நாள் எதையாவது பேசுவோம். கை ஒரு கால் வர 4 வருஷம் ஆச்சு. உங்க அம்மா தான் பாத்துக்கிட்டு இருக்குதா? எங்க அம்மா தான் கஞ்சி ஊத்தி இருக்கா. பெருசா கிளம்புறதுக்கு வீட்டுல உட்காந்து